ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எந்தெந்த கட்சி போட்டியிட போகுது அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. அண்ட் நடிகரும் அரசியல் தலைவருமான தவேக தலைவர் விஜய் அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவாரா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அண்ட் அதுக்காக அந்த தொகுதியில் இருக்க வேட்பாளரை நிக்க வைக்கலான்னு பிளான்ல இருந்தாங்க. ஆனா இப்ப சடனா விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுல அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தவேக போட்டியிடவில்லை அப்படின்னு அவரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அந்த தவேக தொண்டர்களுக்கு இது மிகப்பெரிய ஷாக்கிங்கான நியூஸா தான் இருக்கும். ஏன்னா இப்பவே இதுல கால் தடத்தை பதிச்சாதான் கண்டிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம மிகப்பெரிய வெற்றியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம முதல் மாநாட்டிலே விஜய் அவர்கள் அவரோட வெற்றியை பெருசா காமிச்சாரு. அப்படி இருக்க இந்த நேரத்துல கடைசி நேரத்துல இவர் இந்த போட்டியிலிருந்து விலகுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. இதனால நிறைய கட்சி தொண்டர்கள் அண்ட் கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே பயந்து விஜய் அவர்கள் இதுல போட்டி இல்ல, இது அவருக்கு மிகப்பெரிய தோல்விதான். கண்டிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றியை காமிக்க முடியாது, அவரு எந்த கட்சியிலேயாவது கூட்டணி வச்சாதான் அரசியல் களத்துல நிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தொண்டர்கள் நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் விஜய் அவர்கள் எந்த கட்சியிலையும் கூட்டணி வைக்காம தான் தனித்து நிக்க பிளான் பண்ணிருக்காரு. விஜய் அவர்கள் தொண்டர்களும் அதை தான் எதிர்பார்க்கறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தவேக போட்டியிடல, அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.